வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போயும் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறோம், அம்ஸ்டர்டாமில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அரசு மாளிகையை பார்க்க போகிறோம். முள்ளுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, வாங்கோ, நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்கோ என்னோட சேர்ந்து. இது அம்ஸ்டர்டாம் சரியான சன நெருக்கடியான இடம். ஸோ போவோம், வாங்கோ. பார்த்தீங்கன்னா சைக்கிள் உண்ட பாருங்க கூட எனக்கு சைக்கிள் இருக்குது. ஏண்டா இங்கே சைக்கிளில் தான் கூட பாவிக்கிறவே, ஏன்னா தனியாக சைக்கிள் பாதை எல்லா இடமே இருக்குது. ஆம்புலன்ஸ் போகுது அங்கால. ஸோ அப்படி மடம் துஷாட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காலம் இங்கே போயிடல, லண்டனில் போயிருக்கிறேன். இதுக்கு ஒருக்கா போகணும். அங்கே பார்த்திங்கன்னா அதுதான் அரச மாளிகை. அங்கே தெரியுது. இதில் இருந்தால் முந்தி இப்போயும் ஏதாவது பெரிய நிகழ்ச்சிகள் அரச மாளிகையிலேருந்து அறிவிப்புகள் செய்கிறேன்டா அதெல்லாம் வந்து சனமளிப்பினம். முந்தியும் அந்த போர்கள் தொடக்கத்தில் போர்கள் முடிவில் எல்லாம் அதெல்லாம் அறிவிப்பினோம். இதுதான் வழியில் அரச மாளிகை. இது ஃபுல்லாக சிரமமாக இருக்கும். இது அர்மானி எக்ஸ்சேஞ்ச் கடை போனாங்களே, அதுக்கு போயிட்டு இப்போ அரச மாளிகை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது முன் வாசல். அங்கே ஒரு ஆல்ரெடி அனுக்கிறாருங்க வரவேற்கிறதுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்க என்னென்னா உள்ளுக்கு எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோவாக காட்டுறேன். உள்ளுக்கு போன உடனே வாசலில் ஒரு வேர்ல்ட் மேப் ஒன்று வரைஞ்சிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சைலோன் 2 இருக்கும். வெங்கடை இவருக்கு அங்கே ஆண்டவங்க தான் எவ்வளவு கிட்டத்தட்ட 150 வருஷம். ஸோ அவங்க எல்லா நாட்டுக்கும் போயிருப்பாங்க, கன்ன நாடுகள் ஆண்டவங்க. ஸோ எல்லாம் அதில் இருக்குது. நல்ல பாட்டு பெரிய உயரமான கட்டிடம். அரச மாளிகை இப்பயும் பயன்படுத்துகிறது. வேறு நாட்டு ஜனாதிபதி அல்லது அரச குடும்பங்கள் வரைக்க இப்பயும் அவையில் பயன்படுத்துகிறவ. பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல பெருசாக வரைஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ற காலத்தில் என்ன தொங்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆடியோ கைட் தருவாங்க. அது வேறு பாசையில் எல்லாம் எங்களுக்கு கேட்கும். ஒரு ரூமுக்கு போக அந்த ரூமை பற்றி அவங்க விளங்கப்படுத்துவாங்க. நாங்கள் இங்கிலீஷில் எடுத்தனாங்க, நெதர்லாண்ட்ஸ்லேயும் எடுக்கலாம். பட் எங்கள் நோர்வீஜியன் பாசையில் இருக்காதபடியாக இங்கிலீஷில் எடுத்த நாங்கள். மற்றது சைனீஸில் எல்லாம் இருக்குது. சைனீஸ் தெரிஞ்சாக்க பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ வடிவான ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்கன்னு. எங்களோட மகன் நல்லா என்ஜாய் பண்ணுறார். ஆடியோ கேட்டுக்கொண்டு வடிவாக பார்க்குறார். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த பழைய காலத்தில் பாவித்த சாமான்கள்லாம் இருக்குது. இங்கே இந்த வீடியோ மேன் இந்த நானும் இதெல்லாம் வாசிக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாண்ணா. எவ்வளோ காலத்து அரசர்கள் அதில் இருந்திருப்பினா அவன் படுக்கையறை, இதெல்லாம் அவன் படுக்கையறை. இந்த ஓவியங்கள் சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கும் சுவரில். மேலே இங்கே பார்த்திங்களா அதுலேயும் வரைஞ்சிருக்கும். இது வெளியில் பால்கனி. இது வெளியில். இது ஒரு அரசி ஒரு அந்த ஃபோட்டோ. இவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த 20 இதில் இருக்கிறார்கள். கணக்கு ஓவியங்கள் தான் இருக்குது. ஆனால் நல்ல வித்தியாசமாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இங்கே இருக்குது சைலோன் 2. இது பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக டெக்கரேட் பண்ணி இருக்கும். நல்லா பார்க்க நாங்கள் நல்ல சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சி கொண்டோம். நீங்களும் அம்ஸ்டர்டாம் வரைக்க அதை பார்த்து மகிழலாம். ஓகே, நன்றி. என் வீடியோ பார்த்ததுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.